2 மணி நேரத்துல இந்தியா டு துபாய், அதுவும் கடலுக்கடியில 1000 கிலோமீட்டர் வேகத்துல ட்ரெயின்ல போக போறோம் அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா? விரிவா தெரிஞ்சுக்கலாமா? இந்தியால இருந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு செல்லக்கூடிய மக்கள் பொதுவா விமான போக்குவரத்தை தான் பயன்படுத்துறாங்க. அதுவும் குறைஞ்சது அவங்களுக்கு 4 மணி நேரம் ஆகுது. இதனால இரு நாடுகளுக்கு இடையிலான போக்குவரத்து சேவை இன்னும் அதிகமாவே தேவைப்படுது. இந்த நிலையில ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்தியா இடையில கடலுக்கடியில ரயில் சேவை திட்டம் தொடங்கப்பட இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. இது தொடர்பா ஐக்கிய அரபு எமிரேட்ஸோட தேசிய ஆலோசனை குழு திட்டம் ஒண்ணு பரிசீலனையில வச்சிருக்காங்க. அந்த திட்டம் என்னன்னா, துபாய் மும்பை இடையில கடலுக்கடியில ரயில் பாதையை உருவாக்குறது தான் அந்த திட்டம். இந்த திட்டம் உருவாக்கப்பட்டா அதுல ஓடக்கூடிய ட்ரெயின் 1 மணி நேரத்துக்கு 600ல இருந்து 1000 கிலோமீட்டர் வேகத்துல செல்லக்கூடிய தன்மையை கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த திட்டம் மட்டும் செயல்பாட்டுக்கு வந்தா துபாயில இருந்து மும்பைக்கு 2 மணி நேரத்துல வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாதை கடலுக்கு அடியில தொடங்கப்பட இருக்கிறதுனால பல்வேறு புதிய தொழில்நுட்பங்களை இதுல செயல்படுத்த வேண்டியிருக்கு. அதனால நிறைய சவால்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கடலுக்கு அடியில ரயில் பாதை என்பதால ரயில் ஓடும் போது எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது. இதுல பயணம் செய்யக்கூடிய மக்கள் கடலுடைய ரம்யமான காட்சியை ரசிக்கணும். அந்த வகையில கண்ணாடியால இந்த ரயிலுடைய கட்டமைப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயணிகள் ரயிலா மட்டும் இல்லாம துபாய் இந்தியா இடையில சரக்கு போக்குவரத்தாவும் இந்த ரயில் பயன்படுத்தப்படலாம் அப்படின்னு தெரியுது. இதன் மூலமா துபாயில இருந்து கச்சா எண்ணெய் முதலான மூலதன பொருட்களை இந்தியாவிற்கு இறக்குமதி செய்யறது புதிய வழியில எளிமையாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த திட்டத்துக்கு அனுமதி கிடைக்கும் பட்சத்துல 1000 கோடி முதலீடு செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுவரைக்கும் திட்ட அறிக்கை மட்டும்தான் சரிபார்க்கப்பட்டிருக்கு. இதுக்கு ஒப்புதலும் மூலதனமும் கிடைச்சிட்டா உலகின் மிகப்பெரிய சாதனையா இந்த திட்டம் மாறும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இந்த திட்டத்துல இன்னும் பல நகரங்களை இணைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த திட்டம் எப்போ நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்ற கேள்விக்கு 2030க்குள்ள இந்த திட்டம் பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க.